சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் முகமது என்ன பண்ணிருக்காருன்னா ஆஸ் யூஷுவல் நைட்டு செக்யூரிட்டி ஒர்க்காக போயிருக்காரு. போனவர் விடிய உங்களுக்கு ஃபோன் அடிச்சு பார்த்திருக்காரு. இவங்க ஃபோன் அட்டன் பண்ணலன்னு பதட்டத்தோட மார்னிங் வீடு திரும்பியிருக்காரு. வீடு திரும்பும் போது பாத்தீங்கன்னா வெளியே கதவு பூட்டு போட்டிருந்தது. உள்ள ஆள் இருந்தாங்க. என்னோட மனைவி உள்ள இருந்தா வெளியில எப்படி இந்த பூட்டு போட்டிருக்குன்னு பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர் என்ன பண்ணாருன்னா பின்பக்கமா போயிட்டு அந்த கதவை வந்துட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அங்கதான் அதிர்ச்சி. ரத்த வெள்ளத்துல அவங்க கீழே இறந்து கிடந்தாங்க. இம்மீடியட்டா என்ன பண்றாருன்னா இது காவல்துறைக்கு தெரிவிக்கப்படுது. காவல்துறை வந்துட்டு அவங்க உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்க தடயங்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடயங்களை சேகரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா 3 பீடி துண்டு இருந்தது, பிளஸ் ஒரு குக்கர், கிச்சன்ல இருக்க விஷயம் குக்கர், அப்புறம் ஒரு சிலிண்டர் ஓபன் ஆயிருந்தது அந்த இடத்துல. சோ காவல்துறையினர் என்ன பண்ணுவாங்க, பீடி துண்டை பார்த்த உடனே சரி யாரோ இதை பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு ட்விஸ்ட் இந்த கேஸ்ல அவங்கள வந்து பிரேத பரிசோதனைக்கு எடுத்துட்டு போனாங்கல்ல மைமூனாவை, அந்த இடத்துல அவங்கள பரிசோதனை ஆரம்பிக்கும் போது அவங்க கையில நீளமா ஒரு முடி இருந்திருக்கு. இது கான்ட்ரடிக்டரி ஆகுது இந்த இடத்துல. பெண்ணு மாதிரி இருக்கு. காவல்துறையினர் என்ன பண்றாங்கன்னா அப்ப இது பண்ணது ஏன் ஒரு பெண்ணா இருக்கக்கூடாது, ஒருவேளை சாட்சியங்களை திசை திருப்புவதற்காக ஏன் பீடி துண்டு அங்க போடப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அந்த பர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டு போறாங்க.